உழவனே உலகில் முதன்மையானவன். ஆரோக்கியமான சமுதாயமே எங்கள் லட்சியம். ஆற்காடு அரிசி திருவிழா 8ஆம் ஆண்டு நிகழ்வு வருகிற 22 மற்றும் 23 சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் ஆற்காடில் நடக்க போகுது. இதில் நான் கலந்து கொண்டு பேச போகிறேன் அப்படின்றது ரொம்பவுமே மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா ஆற்காடு அரிசி திருவிழா அப்படின்றது ஒரு பாரம்பரிய திருவிழாவாகவே நம்ம சொல்லலாம். நான் கடந்த பல வருடங்களாக அந்த பகுதிக்கு மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் பாரம்பரிய விஷயங்கள் சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு விழா. இந்த நிகழ்வு எதற்காக நடத்தப்பட்டது, எதுக்கு நம்ம அங்கே போகணும் அப்படின்ற விஷயங்கள் என்னென்னா, இயற்கை சார்ந்த விஷயங்களை, குறிப்பாக ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ட்டும், விவசாயிகளை ஒன்றிணைத்து பல்வேறு நலம் சார்ந்த விஷயங்களை மக்கள்கிட்ட கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு விழா. பாரம்பரியமாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே நம்ம அங்கே பார்க்க முடியும். கண்டிப்பாக ஒரு 2 நாட்கள் நம்ம செலவு செஞ்சோம் அப்படின்னா, நம்ம இயற்கை விவசாயத்தில் இருக்கக்கூடிய வழிமுறைகள், உணவு சார்ந்த விஷயங்கள், உணவு பொருட்கள், அடிப்படை உணவு கூலங்கள், சிறுதானியம் சொல்லக்கூடிய விஷயங்கள், அதை எப்படி பயன்படுத்தணும், அதிலிருந்து இருக்கக்கூடிய மதிப்பு கூட்டு பொருட்கள் எல்லாத்த பற்றியும் நம்ம நிச்சயமாக தெரிஞ்சிக்க முடியும். நம்ம போகிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய குழந்தைகளையும் இதுக்கு கூட்டிகிட்டு போய் நம்ம இயற்கையை பற்றி சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த தலைமுறையும் ஆரோக்கியமாக இருக்கும். மறந்துடாதீங்க, அடுத்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆற்காடில் எல்லாருமே சந்திப்போம்.